மேம் குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேம். காலையிலே சில்லுன்னு மழைலாம் வந்துருச்சு. ஆனால் பசங்க கிட்ட இருந்து ஒரே கால்ஸ், அக்கா ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட் வந்துருச்சு. நான் சொன்னேன் ரிசல்ட் தானேப்பா வந்துச்சு, பாசிட்டிவாக அமையுன்னு பார்த்தா இல்லைக்கா நிறைய சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்கும், எப்படி இருக்கும் மார்க் என்ன எதுன்னு பயப்படுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க மேம். ஸோ அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும்போது அவங்க எப்படி அதை சமாளித்து டேக்கிள் பண்ணலான்ற பற்றி உங்களோட கைடன்ஸ் என்ன மேம்? ஸோ ரிசல்ட்டுக்கு பயப்படுறதை விட எக்ஸாம் எழுதும்போது அந்த பயம் இருந்திருந்தா ஒழுங்காக படித்து எழுதியிருப்பாங்க. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம குத்தம் சொல்லவே கூடாது. ஒரு ரிசல்ட்டை வச்சு ஒருத்தரோட புத்திசாலித்தனத்தை வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டமாக இருந்தாலும் சரி, முன்னாடி நம்ம படித்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, மார்க் இருந்தால் தான் நீ இன்டெலிஜென்ட் அப்படின்னு தான் உலகம் சொல்லிட்டு இருந்தது. ஆனால் இந்த 21st செஞ்சுரியில் மார்க்கு மட்டுமே பார்க்காம உங்களோட திறமையை தான் பார்க்க போகிறது இந்த உலகம். அதனால ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் என்ன கேட்டிங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது வந்து நம்மளோட திறமையை கம்மியாக இருக்குது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்ற அந்த ஃபீலிங் எல்லாம் இல்லாமல், இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த மார்க்குக்கு எந்த மாதிரியான காலேஜ், எந்த மாதிரியான கோர்ஸ் நம்ம எடுக்கலாம், அதை ரிசர்ச் பண்ணி நெக்ஸ்ட் என்னன்னு அவங்க பார்த்துட்டு போகணுமே தவிர, இன்றைக்கி நடந்தது போய் பேப்பரை மாற்ற முடியாது, திருப்பி போய் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ நம்மளால் முடியாத ஒரு விஷயத்துக்காக எந்த வருத்தமும் படாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற பவித்ரா? எனக்கு ஓகே தான் மேம். இதே பசங்கள்கிட்ட சொன்னால் கூட கொஞ்சம் மோட்டிவேட் ஆவாங்க. ஆனால் வருத்தப்படுறாங்களே, சரி சொல்லி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக. ஏன்னா பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும், பசங்க அவங்களோட எஃபர்ட்டை கண்டிப்பாக போட்டிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க பேப்பரில். ஸோ நாலேஜ் வந்து இந்த ஒரு ஆன்சர்னாலேயோ இல்லைனா இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷினை மட்டுமே ஆன்சர் பண்ணால் இவங்களுக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரியோ நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது. இதையும் தாண்டி அவங்களுக்கு பல விஷயங்கள் அவங்க மைண்டில் இருக்கும், தெரிஞ்சிருக்கும். டைம் வரும்போது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட். ஹாப்பியாக இருங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே மேம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட்ஸ் வந்துடும். பார்த்து நல்ல முடிவாக எதிர்நோக்குவோம் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.